ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்த்தாம தான் நான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்க, வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க, சுகர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தினமும் போராக சாப்பிடாம இது போல் கொஞ்சம் வித்தியாசமான ரெசிபீஸ் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா டயட் இருக்கிற ஃபீல் இருக்காது. பவுலில் 1 டம்ளர் வெள்ளைச்சோளம் எடுத்திருக்கேன். இது கூட அதே டம்ளரில் 1/4 டம்ளர் உடைக்காத கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். பாசி பருப்பு சேர்த்தும் போது இட்லி நல்லாவே ஒரு சாஃப்ட்னஸாக ப்ளஃபினஸாக கிடைக்கும். 1/4 டம்ளர் பச்சை பயிர் எடுத்திருக்கேன். பச்சை பயிர் சாப்பிடும்போது ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்தி தண்ணி ஊற்றி 2லிருந்து 3 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு தானியங்கள் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியிலிருந்து வடித்து எடுத்து மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். வெள்ளைச்சோளம் சேர்த்திருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி நேரம் அரைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வெள்ளைச்சோளம் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் அதிக குவான்டிட்டி ஊற வச்சிருந்தனால 2 பேட்சாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா மாவு நல்லா முழுமையாக புளிச்சு வந்திருக்கு. தானியங்கள் பொறுத்த வரைக்கும் நல்லா அரைச்சி புளிக்க வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆரம்பத்தில் இதை நல்லா கலந்துட்டரலாம். இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதோட பதம் பாருங்க, கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அப்படியே விட்டுடலாம். தண்ணி சேர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. பேனில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஸோ மிதமான சூட்லேயே இது எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு வாசனை வரும். இதில் 2 நார்மல் சைஸ் பச்சை மிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து மிதமான சூட்டில் லைட்டாக வறுத்தது போல் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு அப்பப்போ நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கணும். வெங்காயம் நல்லா லைட்டாக ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி குழிப்பணியாரம் செய்கிறனால தேவையான அளவுக்கு மாவு மட்டும் என்னோடய பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வறுத்து வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் போட்டுட்டு சின்னதாக கட் பண்ணின கொத்தமல்லி, ஒரு நார்மல் சைஸ் கேரட்டை நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் போடுறதுனால போட்டுக்கலாம். ஆனால் மாவோட கலர் கொஞ்சம் மாறும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்தி மாவோட நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி பதம் எப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஏன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் குழிப்பணியாரம் போடுறதுக்கு சரியாக வராது. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால நான் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம தோசை மாவில் நம்ம குழிப்பணியாரம் போடும்போது மாவு எந்த பதம் இருக்கும், அந்த பதத்தில் இதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த பதத்தை பாருங்கள், எந்த அளவுக்கு கெட்டியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் மாவு நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது கரெக்டாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் சின்னதாக கட் பண்ணின 2 துண்டு தேங்காய், 1/4 கப் பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா, சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு கல்லுப்பு, இதை நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இதுக்கு தாளிப்பு கொடுக்கல. நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா தாளிப்பு கொடுத்துக்கலாம். குழிப்பணியாரக்கல் கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா குழிக்குள்ள எல்லாத்துலேயுமே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்டுட்டு இதுக்குள்ளே மாவு ஊற்றிடலாம். குழி 3/4 ரொம்ப அளவுக்கு மாவு ஊற்றினா போதும். அப்போ தான் நல்லா பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். மிதமான சூட்டில் வச்சு குழிப்பணியாரத்தை நல்லா வேக வச்சு எடுக்கணும்.
10 நிமிஷம் ஆச்சு எனக்கு இது வேகிறதுக்கு. இது திருப்பி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா முழுமையாக வேக வைக்கணும். திருப்பி போடும்போது மாவாக இருக்கக்கூடாது, அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குழிப்பணியாரம் 2 பக்கமும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான வெள்ளைச்சோளம்ல குழிப்பணியாரம் செஞ்சுருக்கோம், அரிசி சேர்த்தாம. வெயிட் லாஸ் பண்ணும்போது இது போல் சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அப்போ தான் நம்ம ரொம்ப அதிகமாக வந்து தேவையில்லாத ஸ்நாக்ஸ்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் உணவுகளை. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். டயபெட்டிக்ஸ் இருக்கிறவங்கலாம் வந்து சுகர் சேர்த்தாமல் சாப்பிடணும் அப்படிங்கிற டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லையா, இது போல் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பர்ஃபெக்டாக நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி நான் அந்த தேங்காய் சட்னியோட தான் சாப்பிட போகிறேன். ட்ரை பண்ணுங்கள்.